இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நான் கொடுத்த புகார் என்ன அப்படின்னா, முந்தா நாள் நான் வந்து பட்டினப்பாக்கம் பீச்சில் வந்து ஒரு ஆணோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஒரு அரௌண்ட் ஒரு 7:30 மணி 7:30 to 8 தான் பேசிட்டு இருந்தேன். அந்த டைம்ல என்ன பண்ணாரு, ஒரு காவலர் பேட்ரோல்ல வந்த காவலர் என்ன பண்ணாரு, நேரடியா என் முன்னாடி வந்து நின்று, நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி தொனியில என்கிட்ட கேட்டாரு. அப்படி அவர் கேட்கக்கூடாது, அப்படி அவர் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் உடனே என்ன சொன்னேன், இல்ல இப்படி கேட்கக்கூடாது சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் தான், என்ன விஷயமா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா, லவ்வரா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு நான் கேட்பேன். அடுத்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பப்ளிக் பிளேஸ்ல வெட்ட வெளிச்சத்துல லைட்ல 7:30 மணிக்கு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் உட்காந்து பேசினா இப்படி கேட்பீங்களா? இப்படி கேட்கறதுக்கு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா, ரூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே அது வந்து அவருக்கு பதில் சொன்னாரு, இல்ல இப்படி கேட்கலாம், நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினாரு. எதுவா இருந்தாலும் நீங்க எஸ்ஐ கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்துல இருந்த போலீஸ் ஆபீசர் தான் கூப்பிட்டாங்க. ஒரு 3 போலீஸ் வந்தாங்க. வந்து என் ஐடி கார்டு கேட்டாங்க. நான் கோஆபரேட் பண்ணேன், என் ஐடி கார்டு கொடுத்தேன். அந்த ஆண் நண்பருடைய ஐடி கார்டையும் கேட்டாங்க, அவரும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு உடனே வந்து அவரு அந்த காவலர் என்ன பண்ணாரு, இருட்டுல என்ன உங்களுக்கு வேலை, இருட்டுல தப்பு, 2 பேரும் தனியா உட்காந்து பேசினா தப்பு தான் அப்படின்னாரு. முதல்ல அது இருட்டு கிடையாது சார், இங்க எங்க இருட்டு இருக்கு, நான் எந்த இருட்டுல உட்காந்து, இங்க மெயின் ரோடு இருக்கு, மெயின் ரோட்ல இருந்து பேரலா இங்க உட்காந்துருக்கேன், கடைகள் இருக்கு, ஐஸ்கிரீம் கடை இருக்கு, எல்லாரும் இருக்கு, மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் பெண் தனியா உட்காந்து பேசினதான் உங்களுக்கு பிரச்சனை, மாரல் பாலிசிங் பண்றதா இங்க பிரச்சனை. நீங்க வந்து கேள்வி கேட்டு நான் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல, நீங்க கேட்ட கேள்வி தப்பு, நீங்க கேட்ட கேள்வி அடிப்படையிலே தப்பு. ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து இருந்தா வந்து இவன் என்ன நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கிற துணியும் தப்பு, கேட்ட கேள்வியும் தப்பு. மத்தபடி எல்லா கோஆபரேஷனும் நான் பண்ணேன், மத்த கேள்விகளுக்கு பதில் சொன்னேன், என் ஐடி கார்டை கொடுத்தேன், அவரோட ஐடி கார்டை கொடுத்தோம், எல்லாமே பேசணும். அதே போல அவரு என்னோட கண்ணியத்தை கொலையற விரமா, நீ ஏன் தனியா உட்கார்ந்து இருந்தீங்க, இருட்டுல உட்கார்ந்து இருந்தீங்க, என்னுடைய பாலியல் தன்மையையும் பாலியல் ஒழுக்கத்தையும் கேள்வி கேட்கிற விதமாவும், ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை குலைக்கிற விதமாவும், சட்டப்படி சட்ட விதிமீறலா கேள்வி கேட்டது அவர் தான். அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு எந்தவித அதிகாரமும் எந்தவித உரிமையும் ஒரு காவலருக்கு கிடையாது. இதை தான் நானும் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு உடனடியா கமிஷனர் அருண் சார் வந்து உடனடியா அவர் மேல் நடவடிக்கை எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அதோட நம்மளுடைய ஜாயிண்ட் கமிஷனர் விஜயகுமார் சாரும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இதுல போலீஸ் பண்ண தப்பு தான். ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அவங்க பிரைவசில இன்வேட் பண்ணி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்ற கேள்வி கேட்கறது சட்டப்படி தப்பு. அதை கேட்கிற உரிமை போலீஸுக்கு கிடையாது. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு மேல சிட்டில எந்த கப்பிள்ஸையும் நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது, அப்படி கேட்க கூடாதுன்றதுக்கான ட்ரைனிங்ஸ போலீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஜேசி சார் பேசியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். இப்படி யாரையும் கேள்வி கேட்க கூடாது. அதோடு இல்லாம சிட்டில நிறைய இடங்கள்ல நிறைய கிரைம்ஸ் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அதே போல பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி மாரல் பாலிசிங் நடக்குது. ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்க கூடாது, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட உட்காந்து பேசக்கூடாது. இவங்க பிரச்சனை எல்லாமே எங்க வந்து நிக்குதுன்னா பெண்கள் மீது தான் வந்து நிக்குது, ஆம்பளை மேல வந்து நிக்கல. எதுக்கு ஒரு பொண்ணு ஆம்பளை பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பேசுனா என்ன தப்பு, சட்ட விதி மீறலா ஏதாவது பண்ணோமா, பப்ளிக் அப்சீனா பண்ணோமா, பண்ண நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, நடவடிக்கை ஏன் எடுக்கல, அப்பவே கேட்க வேண்டியதானே. அப்சீனிட்டி எதுவும் பண்ணல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சோசியல் மீடியா, அதுக்காகவும் புகார் அளிச்சிருக்கேன். ராஜ்குமார் சார் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற புகாரும் ஆல்ரெடி கொடுத்ததுதான். அண்ட் இப்ப வந்து சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா, என்னுடைய பதிவுகள்லையும் என்னுடைய போஸ்டும் என்னுடைய வீடியோஸையும் ஸ்ப்ரெட் பண்றதும் இல்லாம அசிங்கமா ஆபாசமா ரேப் த்ரெட், இவங்களை அப்படி பண்ணிருக்கணும், இவளெல்லாம் ஏன் இன்னும் ரேப் பண்ணல, இப்படி கொச்சையான வார்த்தைகளால ரேப் த்ரெட் கொடுக்கறது, ஆபாசமா பேசுறது, பாலியல் ரீதியா வன்முறையும் துன்புறுத்துதலும் பண்றது, மிரட்டுறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை வீடியோவும் போடுறாங்க, போஸ்டாவும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லார் ஐடிஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தர் என்கொயரியிலையும் யாரெல்லாம் அசிங்கமா பேசினாங்க, யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தரா அதுக்கான நடவடிக்கை. அதே போல என்னோட பர்சனல் டேட்டாவை போயிட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி அந்த மாதிரி, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறாங்க, இந்த பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து ஷேர் பண்றாங்க. நீங்க வந்து அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை,
ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா உடனே அவங்களோட பாலியல் ரீதியா கேள்வி கேட்கறது, பாலியல் ஒழுக்கத்தோட சேர்த்து வச்சு பேசுறது, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை போய் நோண்டுறது, இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு விஷயமா? இது எதுக்குமே பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சித்தாந்த தெளிவு இருக்கு. என்ன பண்றோன்றத நேர்மையா தைரியமா பண்றோம். நாங்க யாருமே யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சோ நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருப்பேன். அது சட்டத்தை மீறாத வரைக்கும் யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு மேல இதை ஃபர்தரா பண்ணக்கூடாது. அண்ட் இது என்னோட விஷயம் மட்டும் கிடையாது. பெண்கள் மேல இந்த மாதிரி மாரல் பாலிசிங் நடக்குது. ஒரு பெண் கேள்வி கேட்க கூடாது. ஒரு பெண் தனக்கு மேல நடக்கக்கூடிய அநியாயங்களை குரல் உயர்த்தி பேசக்கூடாது. பேசினா ஒழுக்க ரீதியா உட்கார வைப்போம், பேசினா அவ இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் இந்த ஆக்ஷன் ஒரு பாடமா இருக்கணும். அண்ட் ஃபர்தரா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எல்லா பெண்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி சைபர் புல்லிங் இருக்கிறதுனால கையில வந்து போன் வச்சுக்கிட்டா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா ஒரு பொண்ணை பத்தி எழுதலான்ற நினைப்பு யாருக்கும் இருக்கக்கூடாது. எல்லா பெண்களும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுங்க, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, தைரியமா வெளில வாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சட்டம் படிச்ச வழக்கறிஞர்கள் கூட சில பேரு இது சரிதான், அந்த போலீஸ் கிட்ட வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்குமே, ஏன் வந்து அவங்க ஆமா ஹஸ்பண்டா ஒய்ஃபா ஃப்ரெண்டான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லணும்? அந்த கேள்வி கேட்டது தப்பான கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சரியான கேள்வி கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன், கோஆபரேட் பண்ணியிருப்பேன். அவ்வளவுதான். சார் அபிஷியலான கம்ப்ளைண்ட் எதுவும் ரைஸ் பண்ணல. அந்த சுமோட்டோவாவா அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி அவர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஏன் சார்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ரெண்டாவது அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது துறை ரீதியான நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை வேணும்னு நான் கேட்டிருக்கேன். அண்ட் அபிஷியலா அது என்ன மாதிரி நடவடிக்கைன்றது அபிஷியலா எனக்கு எதுவுமே வரல. சோ சட்ட ரீதியா அதுல ஐபிசில என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தா போதும். ஆமா சார், அவர் மீதான தண்டனை சட்டங்கள் பிஎன்எஸ்ல என்னென்ன அப்ளைகபிள் ஆகுதோ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதுக்கு அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். அண்ட் சைபர் புல்லிங்கும் சொல்லியிருக்கேன். சார் அக்கறையோட ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக வந்து கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்கும், அதுக்கும் நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு ஒரு ரவுடி மாதிரி ஒரு மிரட்டல் தொனியில வந்து மாரல் பாலிசிங் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அது போல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கான விஷயத்துக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பையன் என் புருஷனா இல்லையான்னு கேக்குறாரு. புருஷன்னா என்ன பண்ணிருப்பாரு, புருஷன் இல்லனா என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கும் என் பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் போய் அவர்கிட்ட நாங்க 2 பேரும் சண்டை போட்டோமா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு காவலர்கிட்ட கேட்டேன்னா அமைதியா எந்தவித சம்பந்தமும் இல்லாம உட்கார்ந்து இருக்க ஒருத்தவங்க கிட்ட வந்து நீ புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கும் என் பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் கிடையாது. நீங்க உங்ககிட்ட வர்ற கம்ப்ளைண்ட்ஸ ஒழுங்கா விசாரிங்க. பெண்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல, பஸ்ல, ட்ரெயின்ல எவ்வளவு அபியூஸ் நடக்குது, அங்க போய் கேளுங்க. நான் வந்து குழந்தைங்க கிட்ட போக்சோ ரிலேட்டடா சட்ட விழிப்புணர்வு கொடுக்கறவங்க, பெண்கள் கிட்ட சட்ட விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன், லீகல் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, எப்படி காவலர்கள் ஹேண்டில் பண்றாங்க, மாரல் பாலிசிங் வந்து பெண்கள் மேல எவ்வளவு மோசமா நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சோ அதன் அடிப்படையில இது ஒரு இஷ்யூவா கொண்டு வரணும். அண்ட் தமிழ்நாடு அரசுக்கு நான் இது மாரல் பாலிசிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறது ரெகக்னைஸ் பண்ணணும். இத போலீஸ் மட்டும் பண்ணல. ஒரு பொண்ணு பையன் ரோட்ல நடந்து போறாங்க, காலேஜ் நடந்து போறாங்க, எவனோ முன்ன பின்ன தெரியாதவங்களாம் வந்து நீ என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, லவ்வர்ஸா, உங்க அப்பா அம்மா நம்பர் கொடு, காசு வாங்குறது, மிரட்டுறது, இது போலீஸ் மட்டும் பண்ணல, நிறைய ரவுடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சிட்டிக்குள்ள நடக்குது, பப்ளிக்கா நடக்குது. இத ஒரு இஷ்யூவா நீங்க எடுக்கணும். இது ஜஸ்ட் நாட் என்னோட மேட்டர் மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு அரசு இது கவனம் செலுத்தி ஒரு விங்கு வச்சு மாரல் பாலிசிங்க கண்ட்ரோல் பண்ணும். ஒரு நம்பர் கொடுங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுங்க. மாரல் பாலிசிங் இஸ் ராங், அது ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கறத நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சிந்திக்கிறேன். இல்ல எனக்கு போன்ல த்ரெட் எதுவும் வரல. ஆனா இந்த சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல, அப்புறம் இந்த வீடியோஸ்ல, போஸ்ட்ல இவங்களெல்லாம் ரேப் பண்ணா தெரியும், இவங்களை இப்படி ரேப் பண்ணிருக்கணும், அவங்களை அப்படி ரேப் பண்ணிருக்கணும். இந்த மனநிலை சொல்றவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே ரேபிஸ்டுங்க தான். ரேபிஸ்டுங்கன்றவங்க எங்க இருந்தோலாம் வரல. இந்த மனநிலை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரேபிஸ்ட் தான். ஒரு பொண்ணு இப்படிதான் பேசணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த கேள்விதான் கேட்கணும்னு பெண்ணுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்களே எழுதிட்டீங்கன்னா இப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்களுக்கு எதுக்கு அறிவு இருக்கு? நாங்க பேசுறதுக்கு எதுக்கு வாய் இருக்கு? எங்களுக்கான என் கேள்வியை நான் தான் கேட்பேன். இது ஒரு சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க?
நீங்க சொல்லக்கூடாது சின்ன விஷயமா பெரிய விஷயமானு, எனக்கு தான் தெரியும். அங்க உட்கார்ந்துருக்க என்னதான் அவர் கேட்டார், இருட்டுல ஏன் உட்கார்ந்துருக்க, இருட்டுல 2 பேர் தனியா என்ன பண்றீங்கன்னு சொல்லி பொய் சொன்னாரு. உண்மையை சொல்ல அவரு பொய் சொன்னாரு. அப்போ அது கேரக்டர் அசால்ட், அது எனக்கு தான் பெரிய விஷயம். நான் ரியாக்ட் பண்ணுவேன் தான். சோ ஒரு பொண்ணு தான் முடிவு பண்ணும் அது அவளுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்குதுன்னு. ரோட்ல போற யாரோ முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு அது பெரிய விஷயம். நான் பெருசா ரியாக்ட் தான் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் குடிச்சிருக்காங்க. வரக்கூடாது சார். ஏன்னா உண்மையான சட்டத்தை படிச்ச ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்த போலீஸ்க்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா அவங்க வேலை என்ன, சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்க போய் அந்த பிரச்சனையை தடுக்கிறதும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கறதும் சட்ட மீறல் நடந்தா நடவடிக்கை எடுக்கிறதா காவல்துறையோட வேலை. யார் வேணா சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கேட்பேன், அவங்க பதில் சொல்லலைன்னா சமூகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் கண்டுக்க மாட்டேன்றது ஒரு காவல்துறையோட பதிலா? அப்படி நினைக்கலாமா ஒரு காவல்துறை? அப்படிதான் எடுத்துக்க முடியாது. அது வேற இது வேற. யார் என்ன பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க, எங்க வேலையை நாங்க பார்க்க போறோம், பிரஸ் வேலையை பிரஸ் பார்க்க போறீங்க. அவங்க வேலைக்கும் தட்டி கழிக்கிறதுக்கும் இத வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜா வந்து நம்ம யோசிச்சு சொல்லக்கூடாது சார். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்புறம் ஏன் சார் இல்ல அப்புறப்படுத்துறதுல என்ன இருக்கு? மெயினா என்ன அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, அங்க ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து இருந்தாலே அவங்க ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு யோசிக்கிறாங்க. ஏன் அண்ணன் தங்கச்சி உட்கார்றது இல்லையா பீச்ல? நான் எங்க அண்ணனோட எல்லாம் உட்கார்ந்துருக்கேன் பீச்ல. ஏன் ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து, அதுதான் தான் அவங்க. அதே பகுதியிலே குற்ற செயல்கள் நிறைய நடக்குது, நிறைய கள்ளச்சாராயம் நடக்குது, நிறைய அதெல்லாம் கத்தி கேட்காம இருக்குது. அதனால ஆக்ஷன் எடுக்கலையே போலீஸ்? நானே 2 மணி 3 மணி அந்த சைடுலாம் போய் பார்த்திருக்கேன். அங்க நிறைய விஷயம் நடக்குது. அவசியம் என்ன இருக்கு? அப்ப அங்க ஆண் ஆதிக்கம் செலுத்தணும் என்ற நோக்கம் தான் இருக்கு. அப்ப இன்னமும் இந்த சமுதாயத்துல வந்து ஆண் ஆதிக்கத்தை தான் கொண்டு வராங்களே ஒழிய, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பங்கேற்கிற நிறைய மீட்டிங்ல என்ன சொல்றாரு, பெண்களுடைய கண்ணியத்தை நாங்க பாதுகாப்போம், பெண்களுக்கு வந்து நாங்க சம உரிமை கொடுக்கறோம், பெண்களுடைய மதிக்கத்தக்கதான வழிவகைகளை தான் நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல உண்மையிலே வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளரை வந்து நாங்க மிகுந்த நன்றி செலுத்துறோம். ஏன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். ஆனா அதோட மட்டும் இல்லை, இதன் மீது கடுமையான நடவடிக்கை. ஒரு பெண் வழக்கறிஞராக நாங்க இந்த சமுதாயத்துல யாருக்கு, அதுவும் இவங்களுடைய ஐடியெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்டான ப்ரோக்ராம் தான் அவங்க பண்ணாங்க. நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிற பெண்களுக்காகவும் சரி, சமுதாயத்துல வந்து இழிவுபடுத்தப்படுற பெண்களுக்காக நிறைய இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுவதும் இவங்க பயணம் செஞ்சு நல்ல அவேர்னஸ் ஸ்பீச் தான் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட சட்டம் பயின்ற ஒரு பெண் வழக்கறிஞருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இவருக்கு. அதாவது எல்லா காவலர்களையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை, சில காவலர்கள் மட்டும் தங்கள் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இந்த பிரஸ் மீட் மூலியமா எடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இதை வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் நியாயத்தை பெற்றுக்கொள்வோம். இல்ல கட்சியா கிடையாது சார், கட்சியில இருந்து இல்ல. சில பேர் வந்து சில கட்சியை சேர்ந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ சில சண்முகம் சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் இருக்காரு. இப்போ இவர் வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. இவர் வந்து டிவிகே கட்சி சரிங்களா? இவர் வந்து ஒரிஜினல் ஐடியில இருந்து விஜய் கட்சி சொல்லி இல்ல இது வேண்டாம். சோ தனிப்பட்டு கட்சியை சார்ந்து இந்த கட்சியினால வந்து கட்சியில இருந்து அபிஷியலாவோ கட்சியில இருந்தோ எனக்கு அப்படி எதுவும் வரல. தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் வந்து பேசுறாங்க. அவங்க சில கட்சிகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க வீடியோஸ் போடுறாங்க. அதே போல நிறைய பேரு முகங்களை காட்டாம ஆபாசமாவும் பதிவு போடுறாங்க. என்னோட ஐடியெல்லாம் போய் அதை ஃபுல்லா வந்து ஸ்டாக் பண்றாங்க. ஆபாசமா பேசுறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமுமே சட்ட மீறல் தான். இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றம் தான். அதுவுமே ஒரு ரேபிஸ்ட் மனநிலை தான். அதுவே அவங்க அது புரிஞ்சுதான் பண்றாங்க. சோ எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல அவங்க பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. பண்ணுனா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கறதையும் நான் கேட்டுக்கிறேன்.
அதுதான் சார், அதாவது என்னோட பர்சனல் வீடியோ எடுத்துட்டு இவங்க தான் அந்த மெரினா பீச் உத்தமி, இவங்க தான் அந்த பத்தினி. சோ இந்த டைட்டில் எல்லாம் வந்து யாருக்குன்னா பத்தினி உத்தமி அப்படின்னு கேட்டகரி பிரிக்கிற ஆண்களுக்கு தான். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான். நாங்க என்ன பண்ணாலும் என்ன வேலை பார்த்தாலும் எப்படி நடந்தாலும் நாங்க எங்களுக்கான டைட்டில் வந்து பெண்கள். நாங்க பெண்களுக்காக பேசுறோம். இது வந்து ஆணாதிக்க மனநிலைன்னு சொல்லுவோம். இப்படி பேசுறவங்க, இப்படி ஸ்ப்ரெட் பண்றவங்க, அப்படி ஸ்ப்ரெட் பண்ணா நாங்க பயந்துருவோம், ஐயோ நம்மள இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அசிங்கப்படுவோம் நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆணாதிக்கவாதிகள். இது சமூகத்தோட பிரதிபலிப்பு சார். இது ஒரு போலீஸோட பிரதிபலிப்பு கிடையாது. ஒரு யூஸ் பண்ற இன்ஸ்டா ஐடி யூசரோட இதுதான் சமூகம். இந்திய சமூகம் இப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு இப்படிதான் இருக்கு. அவங்க மண்டைக்குள்ளெல்லாம் இவ்வளவுதான் இருக்கு. பொண்ணுன்னா அவ உடலை வச்சு பேசணும், அவளோட பாலியல் ஒழுக்கத்தை வச்சு பேசணும். இவன் அந்த டைம்ல பீச்ல எவன் கூட போனா, எதுக்கு போனா, என்ன பண்ணிட்டு இருந்தா, இப்படி பேசணும். இவங்களுக்கு இதை தவிர, ஏன்னா இவங்க அந்த மாதிரி பெண்களை வந்து வளர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆணாதிக்கம் பண்ண முடியாது, பொண்டாட்டி அடிக்க முடியாது, சரிங்களா, புள்ளக்குட்டியை அடக்க வைக்க முடியாது, போய் பஸ்ல எவ்வளவு உரச முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால மிகுந்த பாதிப்புக்கு ஆண்கள் உள்ளாகிறதுனால இது போன்ற ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பத்தினி டேக் உத்தமி டேக் எல்லாம் வச்சு மிரட்ட பாக்குறாங்க. அது எல்லாமுமே பெரியாரை, அம்பேத்கரை, மார்க்ஸை படித்து வளர்ந்த எங்களை போன்ற பெண்களுக்கு எடுபடாது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். என் பர்சனல் வாழ்க்கையே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் சார். சட்ட விதிமுறைக்கு மீறி எதுவும் பண்ண மாட்டேன். சட்டம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபுல் ரைட்ஸ் நான் என்ஜாய் பண்ணுவேன். இதே ரீல்ஸ் போடுவேன், இதே மாதிரி ஹாப்பியா வாழ்வேன். வேணும்னா வந்து அவங்க ஸ்டாக் பண்ணி பாத்துக்கிட்டோம், ஜாலியா அவங்களும் என்ஜாய் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமிஷனர் கிட்ட சொன்ன 2 விஷயங்கள், கோரிக்கைகள் என்னன்னா, ஒன்னு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த காவலர் மேல எடுக்கணும். 2வது சைபர் புல்லிங் பண்ணக்கூடிய அத்தனை ஐடிஸையும் அவங்களுடைய அட்ரஸையும் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஐடி தானே, ஒரு ஃபேக் ஐடி தானே விட்டுட்டு போற நிலைமையில நாங்க கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இந்த இஷ்யூ மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பெண்கள், சமூகத்துக்காக பேச வர பெண்கள், தைரியமா பேச வர பெண்களை எல்லாரையுமே டேக் பண்ணி இவ இவ்ளோ ரூபா, அவ அவ்வளோ ரூபான்னு போட்ட கேசஸும் இருக்கு. அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க போட்டோ மார்பிங் பண்ண கேசஸும் இருக்கு. அதுல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுது. அதே போல நீங்க இதையும் பண்ணக்கூடாது, கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குதான் நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜியை பயன்படுத்தி எவன் எங்க வந்து உட்காந்து கமெண்ட் போடுறான்றத பார்த்து பண்ணுங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா. அந்த வளர்ச்சியை வச்சு எவன் பொண்ணுங்க மேல இந்த மாதிரி மார்பிங் பண்றானுங்க, பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்றானுங்க, ரேப் த்ரெட் பண்றானுங்களோ அவனுங்களை எல்லாம் புடிங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. புடிச்சு உள்ள வைங்க. அதுக்காக பெண்களுக்காகவும் நிற்போம். சட்ட நடவடிக்கைகள் தேவை. பெண்களுக்கு உலகத்திலேயே இந்த நாடுன்னு இல்ல, எந்த நாட்டிலுமே முழுமையான பாதுகாப்பெல்லாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா இருக்கு. நமக்கு அந்த விஷயங்களை ரெகக்னைஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கும். இப்பெல்லாம் குழந்தைங்க மேல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது அதிகரிச்சது அர்த்தம் இல்ல, அவேர்னஸ் வந்து தைரியம் வந்து எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிருக்கும். மத்தபடி பாலியல் வன்கொடுமைகள் இருக்கதான் செய்யுது, எல்லா இடங்களையும் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாக்ஸோ கேசஸ்லாம் நிறைய எஃப்ஐஆர் போடுறாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம். பெண்கள் மேலான பிரச்சனைகளை எஃப்ஐஆர் போடுறாங்க, அது நாங்க நிச்சயமா பாராட்டுறோம். இதே மாதிரி எல்லா விதமான சாதிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெண்கள் மேல இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, தைரியமா நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். எல்லாரும் தைரியமா வெளியில சொல்லணும். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நம்ம உடல் வந்து நமக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது. உடல்ன்றது ஒரு ஆயுதம் தான். அதை வச்சு நம்மள கேரக்டர் சர்ச் பண்ணிடுவானுங்க. இப்படி சொல்லிடுவாங்க, என்னோட நல்ல பெண் அப்படிங்கிற டேக் பறி போயிடும். அப்படிதான் இல்ல, நீங்க பெண் தான். அவங்க என்ன டைட்டில் வேணா உங்களுக்கு கொடுக்கட்டும், நீங்க பெண். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். ஹானஸ்டா, தைரியமா, சுயமரியாதையோட, பகுத்தறிவோட பெண்கள்